சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக வங்கிகளுக்கு ஒரு புதிய இணைய வசதியை ஆர்பிஐ அறிமுகப்படுத்த போறாங்க. அது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடந்த 7ஆம் தேதி எம்சிபி கூட்டம் நடைபெற்றது. இதுல ஆர்பிஐ ஆளுநரான சஞ்சய் மல்ஹோத்ரா இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, பேங்க் மற்றும் பேங்க் இல்லாத பினான்ஸ் நிறுவனங்களுக்கு வந்துட்டு இந்த இணையதள வசதி புதுசாவும் பிரத்யேகமாகவும் அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரியும், அது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில இதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்குக்கும் இந்த வெப்சைட் யூஸ் பண்றாங்கன்னா அது முடியக்கூடிய லெட்டர்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா bank.in அப்படின்னு சொல்லிட்டு தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல fin.in அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய ஒரு புதிய டொமைன் இணையதளத்தை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கடந்த காலமா டிஜிட்டலுடைய ஆதிக்கம் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயம் சைபர் குற்றங்கள் அப்படின்றதுமே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. மோசடிகள் அதிகமா இருக்கிறதுனால ஸோ எல்லா சைட்ல இருந்துமே இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், எல்லா சைட்லயுமே இந்த சைபர் குற்றங்கள் எல்லாத்தையுமே குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட் நம்ம யூஸ் பண்றது மூலியமா பேங்கோட அஃபீஷியல் வெப்சைட் என்ன, இல்ல ஃபேக்கா வெப்சைட் என்ன, அதாவது கிரிமினல்ஸ் எல்லாமே ஃபேக்கான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதன் மூலியமா நிறைய மோசடிகள்ல ஈடுபட்டுட்டு வராங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதை தடுத்து நிறுத்துறதுக்காகவுமே இந்த மாதிரி பேங்குகளுக்கும் பேங்க் இல்லாத பினான்ஸ் நிறுவனங்களுக்குமே இந்த புதிய இணையதள டொமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க இந்த சைபர் குற்றங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக அப்படின்னும் இந்த கூட்டத்துல தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாரும் எப்ப அப்ளை பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, வர ஏப்ரல் 1ஆம் தேதியில இந்த ஒரு அப்டேட்டை எல்லா பேங்க்கும் ஃபினான்ஸ் நிறுவனங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே தெரிவிச்சிருக்காங்க. இந்த சைபர் கிரைம்ஸ்னால நிறைய இந்தியர்கள் நிறைய கோடி மதிப்பிலான பணத்தை இழந்திருக்காங்க. நிறைய கம்ப்ளைண்ட்டுமே ஃபைல் ஆயிருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது செப்டம்பர்ல நிதி அமைச்சகம் கொடுத்த தரவுப்படி நிறைய கேஸ் ஃபைல் ஆகியிருக்கிறதாவும், இதுல இந்தியர்கள் மட்டுமே 485 கோடி வரலுமே அமௌண்ட் இழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2022 இருந்து 23 வரலும் யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, யூபிஐல நடந்த மோசடிகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2145 கோடி வரலுமே மோசடி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியுமே நிறைய தகவல்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மோசடிகளை எதிர்த்து இந்திய அரசாங்கம் அப்படின்றது 6,69,000 சிம் கார்டுகளை பிளாக் பண்ணியிருக்கிறதாவும் தடை செஞ்சிருக்கிறதாவும் ஒரு சில அறிவிப்புகளும் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாம 1,32,000 IMEI கார்டுகளையுமே தடை செஞ்சிருக்கிறதாவும் இந்த தரவுகள்ல சொல்லியிருக்காங்க. மேலும் 59,000 வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல்ல நாளுக்கு நாள் மோசடிகள் அதிகரிச்சுக்கிட்டே வரதுனால இந்த ஒரு சில அப்டேட்களையும் பேங்குக்கும் பினான்ஸ் நிறுவனங்களுக்கும் கொண்டு வரதாவும் இந்த ஒரு கூட்டத்துல தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.